ரஜினிகாந்த் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பாஷா. பாஷா படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் அந்த படத்தை யோசிக்கும் போது எனக்கு காதில் கேட்குறது என்னென்னா ஆண்டனி ஆண்டனி அப்படின்ற அந்த வில்லன் சொல்கிற அந்த பேர். இன்னொன்று ரஜினிகாந்த் சொல்கிற மாணிக் பாஷா அப்படின்ற அந்த பேர், அந்த சவுண்டோடு என் காதில் கேட்கும். இன்னொன்று எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச சீன் என்னென்னா, அந்த வைரத்தை ஆட்டோவில் விட்டுட்டு போயிடுவாங்க நக்மா. அப்போ விட்டுட்டு போகும்போது அந்த வைரத்தை கொண்டு போய் திரும்ப எடுத்துகிட்டு போய் அப்படியே கொடுத்துருவாங்க. எனக்கு அந்த அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அதில். அப்புறம் இன்னொன்று வேறு அடுத்த படம் விஜயகாந்த் படம். விஜயகாந்த் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா வல்லரசு படம். நான் அதை வல்லரசு படம் பார்க்கும்போது நான் ரொம்ப சின்ன பிள்ளை, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வல்லரசு படம். வல்லரசு படம் பயங்கரமாக பிடிக்கும் எனக்கு, நிஜமாவே இப்போ ரொம்ப பிடிக்கும் வல்லரசு படம். அப்புறம் கஜேந்திரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கஜேந்திரா பார்க்கும்போது நான் கொஞ்சம் வளர்ந்தாலும் எனக்கு கஜேந்திரா படம் ரொம்ப பிடிக்கும். அந்த கஜேந்திரா படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னென்னா, அப்படின்றத விட பிடிச்ச விஷயம் அப்படின்றது என்னென்னா, அங்கே அந்த விஜயகாந்த் கையில் அந்த ஒரு கம்பி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த கம்பி எல்லாரையும் அடிக்கிறதுக்கு ஒரு கம்பி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த கம்பி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாவே எனக்கு அந்த கம்பி தான் பிடிக்கும். அவங்க ஒரு ஊருக்கு போய் இறங்கிட்டு அந்த ஊரோட சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் போது அவங்க கையில் எடுப்பாங்க பாருங்க அந்த ஆயுதம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கையில் வச்சுட்டு இருக்கிறது அந்த ஆயுதம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு கஜா வராண்டா அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த கஜா வராண்டா அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட கேட்பேன், நான் எப்பயுமே கேட்பேன். நான் இப்போ கூட நிறைய தடவை அந்த கஜேந்திரா பாட்டு நான் கேட்பேன். வேறு என்ன பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்புறம் வேட்டையாடு விளையாடுல அடுத்தது வேட்டையாடு விளையாடு. ஒரு கமலஹாசன் படத்தில் ரொம்ப பிடிச்சது வேட்டையாடு விளையாடு. அது படம் இல்லை, பயங்கரமான விஷயங்கள் அதில். நிஜமாவே அது நடக்கக்கூடிய விஷயங்கள், நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள், மர்மமாக நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள், அவ்வளோதான். அது பயங்கரமான படம்ன்றதை விட அந்த வேட்டையாடு விளையாடு பயங்கரமான விஷயங்கள். அது நிஜமாவே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அப்புறம் வேற யார் படம் பிடிக்கும்? வல்லரசு பிடிக்கும், கஜேந்திரா பிடிக்கும். அப்புறம் எங்கள் அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கரமான சிரிப்பு படம் அது. பயங்கரமான சிரிப்பு நமக்கு சிரிச்சு வயிறே வலி வந்துடும். அவ்வளோ சிரிப்பு படம் அந்த படம். வல்லரசு இல்லாதுன்னு எங்கள் அண்ணா படம், அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஜோசப் விஜய் படம் என்ன ரொம்ப பிடிக்கும்னா, நிறைய படம் பிடிக்கும் ஜோசப் விஜய் படம். அந்த படத்தில் எனக்கு தமிழன் படம் ரொம்ப பிடிக்கும். யூத்து பிடிக்கும், பத்ரி பிடிக்கும். ஜோசப் விஜய் படம் நிறைய பிடிக்கும். அப்புறம் இவங்க கொஞ்சம் பழைய படங்கள், சரத்குமார் படம்லாம் ரொம்ப அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது. சரத்குமார் படம் அவ்வளோ பார்க்கவும் மாட்டேன் நான். எனக்கு சரத்குமார் படம்லாம் ரொம்ப இஷ்டம் கிடையாது. சத்யராஜ் படமும் ரொம்ப இஷ்டம் கிடையாது. ஆனால் நிஜமாவே அவங்க படம்லாம் எனக்கு ரொம்ப அவ்வளோ இன்ட்ரெஸ்டெல்லாம் கிடையாது பார்க்கணும் அப்படின்னு. டிவியில் வந்தாலும் நான் டிவி சேனல் மாற்றிட்டு நான் அடுத்த படம் பார்த்துக்குவேன். நிஜமாவே எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அரசு படம் எனக்கு பார்ப்பேன் நான். நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது, அதில் இருக்கிற பாட்டு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். அந்த அரசு படத்தில் இருக்கிற பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த அரசு படம் பார்ப்பேன். இப்போ அவ்வளோ பிடிக்காது, ரொம்ப பிடிக்காது எனக்கு அந்த படங்கள். அவங்க 2 பேர் படமும் எனக்கு அவ்வளோவா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இவங்க படம் அப்புறம் அர்ஜுன் படம் தான் நிறைய பார்ப்பேன். ஆனால் அர்ஜுன் படம் எல்லா படமுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அர்ஜுன் படத்தை லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். நிஜமாவே அர்ஜுன் படம் ரொம்ப பிடிக்கும். எல்லா படமுமே ரொம்ப பிடிக்கும் அர்ஜுன் படம். அது வேதம் படம்லாம் பயங்கரமாக பிடிக்கும். ஆனால் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வேதம் படம், ஆனால் பயங்கரமாக சூப்பராக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும் வேதம் படம். பேசுகிறதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும், பயங்கரமாக இருக்கும் வேதம் படம். அப்புறம் சொக்க தங்கம் பிடிக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு, ரொம்ப பிடிக்காது. விஜயகாந்த் படத்தில் சொக்க தங்கம் ரொம்ப பிடிக்கும். ரொம்பலாம் சொல்ல முடியாது. பாட்டு, அதில் இருக்கிற பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தை யோசிக்கும் போது அந்த படத்தில் எனக்கு என்ன சீன் ஞாபகம் வரும்னா, சொக்க தங்கம் பார்க்கும்போது அவங்க தாய் மாமா கவுண்டர்மணியும் விஜயகாந்தோட தங்கச்சியும் அங்கே இருப்பாங்க. அவங்க தங்கச்சி மாலை கோக்க போவாங்க. அப்போ சௌந்தர்யா அங்கே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க.
அந்த அந்த கோயிலில் பேசுகிற சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவங்க செக்காட்டுவாங்க, செந்தில் செக்காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், செந்தில் தான் நினைக்கிறேன், செக்காட்டுவாங்க, அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். வேற அதில் ரொம்ப பிடிச்சது பாட்டி வீட்டில் அந்த அவங்க இருப்பாங்க, அப்போ பாட்டி வீட்டுக்கு எதிர வில்லன்கள் வருவாங்க. வில்லன் வந்து அங்கேயே உட்காந்துட்டு எப்போ தொந்தரவு பண்ணும்போது அந்த வில்லனை திடீர்னு வந்து அடிப்பாங்க, அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரொம்ப பிடிச்ச ரொம்ப அதில் ரொம்ப பிடிச்ச சீன், படம் பிடிக்கலனாலும் ஒரு சில சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிஜமாவே. அப்புறம் கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். கிளைமேக்ஸில் விஜயகாந்துக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த ஹீரோயின் வந்து விட்டுடுவாங்க. அவங்க 2 பேரும் விஷயம்லாம் தெரிஞ்சும் போது அவங்க விட்டுடுவாங்க. அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் படம் சொக்கத்தங்கம் ரொம்ப ரொம்ப பிடிக்காது, அவ்வளோவெல்லாம் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படமே ஆக்ஷன் படம். ஒன்று எனக்கு ஆக்ஷன் படம் பிடிக்கும், இன்னொன்று எனக்கு காதல் படங்கள் பிடிக்கும். இந்த 2 படங்கள் தான் நான் விரும்பி பார்க்குற படங்கள் நிஜமாவே. பயங்கரமான காதல் படம் தான் நான் பார்ப்பேன். எப்படி ரொம்ப பயங்கரமான காதல் படங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பயங்கரமான ஆக்ஷன் படங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடுவில் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி படங்கள் ரொம்ப அந்தளவுக்கு இஷ்டப்பட்டு ரொம்ப பார்க்க மாட்டேன்.